இங்க இந்த ஜோடிக்கு இவங்க வளர்க்குற குழந்தை இவங்களுக்கு பிறந்ததுதானன்ற ஒரு சந்தேகம் வருது. இது அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவர் பயந்தே போயிடுறாரு. இவங்களுக்கு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியிருக்கும். ஸோ அதனால குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் அங்க ஒரு பியூனை கரெக்ட் பண்ணி குழந்தை பிறந்த தேதியில எத்தனை குழந்தை பிறந்திருக்குன்ற அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு அந்த குழந்தைங்க இருக்க இடத்துக்கே தேடி போய் குழந்தைங்களுக்கு சொட்டு மருந்து ஊத்த வந்திருக்கேன்னு பொய் சொல்லி அந்த குழந்தைகளை போட்டோ எடுத்து அவர் ஒய்ஃபுக்கு சென்ட் பண்றாரு. இவங்களும் ஒவ்வொரு குழந்தைய பார்த்துட்டு இதுல இருக்க குழந்தை எதுவுமே நம்மளோடது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் பார்ட்டியில அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கையில வச்சிருக்க குழந்தையை பார்த்ததுமே இவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே அந்த லிஸ்ட்டை எடுத்து செக் பண்றாரு. பார்த்தா இவங்களுக்கும் அன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்கும். இப்போ இந்த குழந்தைய போட்டோ எடுத்து ஒய்ஃபுக்கு சென்ட் பண்றாரு. எல்லா குழந்தையும் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்றவங்க இந்த குழந்தைய பார்த்த அப்புறம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குழந்தையோட அம்மாவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்க ஒத்துக்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ கோர்ட்ல கேஸ் வந்துருது. பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி அந்த 2 குழந்தையும் ஹாஸ்பிட்டல் வச்சு மாறி இருக்கும். கோர்ட்ல அவங்க 2 பேத்தோட குழந்தையும் உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு தீர்ப்பு வந்துருது. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா இந்த குழந்தையோட தாத்தா குழந்தை பார்க்க கருப்பா இருக்குன்னு எனக்கு ஒரு வெள்ளையா இருக்க பேர இருந்தா நல்லா இருக்கும்னு உடனே அங்க இருக்க நர்ஸ் கிட்ட காசை கொடுத்து 2 குழந்தையும் மாத்தி வைக்க சொல்லியிருப்பாரு.